الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يشبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான பட்டமளிப்பு விழா, ரஹ்மானியா மதரசாவின் பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர், கல்லூரியின் முதல்வர், எங்களது பாசத்திற்குரிய நண்பர் டாக்டர் சதீதுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருந்தகைகள், ஊர் ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருந்தகைகள், மதரசாவை கட்டி காத்து பாதுகாத்து வருகிற ஆசிரியர் பெருந்தகைகள், பட்டம் பெறுகிற அற்புதமான மௌலவிகள், 5 நிமிடமானாலும் 80 வயதை கடந்தும் கூட கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாமல் அழகுரை சொல்லறியை போல அற்புதமாய் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற 80லும் இரவனாக இருக்கக்கூடிய ஏகே மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள், வருகிறத்திருக்கிற உலமா பெருமக்கள், கீழேயும் அற்புதமான சேவையாற்றக்கூடிய துவரக்குறிச்சி ஆலிம் முகமது சாதிக் ஹஜ்ரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த பகுதிகளில் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிற எங்கள் நெஞ்சத்தில் நிறைந்த யாக்கூப் அலி ஹஜ்ரத் அவர்கள், அருமை நண்பர் ஜாமியா இலாஹியாவினுடைய முதல்வர், முன்னாள் முதல்வர், கண்ணியத்திற்குரிய அப்துல் லத்தீப் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், வருகை வந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொல்றவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, மதரசாவிற்கு 4 பேர்களின் முயற்சி அவசியம். முதலாவது பெற்றோர்கள், இரண்டாவது ஆசிரியர்கள், மூன்றாவது நிர்வாகிகள், 4வது ஓதும் மாணவர்கள். இந்த 4 பேர் குறித்தும் சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து அமர ஆசைப்படுகிறேன். காரணம், எனக்கு பின்னால் பெரிய இடிமுழக்கம் ஒன்று காத்திருக்கிறது. எல்லோரும் அவரின் பேச்சை கேட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, முதலில் நிர்வாகிகளில் இருந்து துவங்குவோம். பொருளை அர்ப்பணிக்கிற உருவாக்குகிற இந்த கிளியனூரினுடைய கொடை வெள்ளல்கள் கொடுத்து வைத்தவர்கள். காரணம், இந்த இல்முக்கு மட்டும் யார் உதவி செய்கிறார்களோ அதற்கு தாமிரம் இல்லாமல் பகரம் கிடைத்துவிடும். தாமிரமே இல்லை. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வரலாறு எழுதுவார்கள். கடுமையான லட்சத்தில் மாணவர்களுக்கு ஓடிக் கொடுக்கிறார்கள். உண்ண உணவில்லை, மனைவியும் மக்களும் ஒதுக்கி உணவு கொடுக்கிறார்கள்.
அந்த உணவை சாப்பிடலாம் என்று ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் கை வைக்கிறார்கள். மாணவர் உள்ளே வருகிறார். காத்தமுல் நஸம், தம்பி சாப்பிட்டாயா என்று கேட்கிற போது இல்லை என்றார். ஆசிரியருக்கே உணவில்லை, பிறகு எங்கே மாணவர்? இல்லை என்றார். நீ அந்த உணவை சாப்பிட்டு விடு என்றார்கள். தனக்கு வைத்த உணவை தன் மாணவருக்கு கொடுத்தார்கள். மாணவரும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். இப்ப மனைவிக்கு எப்படி இருக்கும்? எங்க நாங்க ஒதுக்கி நாங்க சாப்பிடாம உங்களுக்கு உணவு கொடுத்தால் அதை வந்த மாணவருக்கு கொடுத்து விட்டீர்களே. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். தாலிபுல் இல்முக்கு உணவு கொடுத்தால் தாமிரமில்லாமல் பகரம் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி முடிக்கல. அந்த நாட்டின் மன்னன் ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் வீட்டின் வழியாக செல்கிறார். செல்லுகிற வழியில் அவருக்கு கடும் தாகம், தண்ணீர் தேவை, தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார். பக்கத்து வீடு ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வீடு. தண்ணீர் வருகிறது. தண்ணீரை மன்னர் குடித்தார். குடித்து விட்டு குவளையை பார்த்தார். ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. குவளையில் ஏழ்மையின் அடையாளம். எனக்கு தாகம் தீர்த்த இந்த வீடு ஏழ்மையில் இருக்கிறது என்று தங்க துண்டு ஒன்றை போட்டார். மன்னர் தங்க துண்டை போடுவதை பார்த்துவிட்டு வந்தவர்கள் எல்லாம் தங்கமும் வெள்ளியுமாய் போட்டார்கள். அந்த குவளை ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் கையில் கிடைக்கிறது. மனைவியை அழைத்து சொன்னார்கள், பார்த்தாயா என்றபை, பார்த்தாயா என்றபை, ஒரே ஒரு மாணவருக்கு உணவு கொடுத்தேன், இனி வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டாலும் என் பொருள் முடியாது. கிளியனூர் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் உணவளிப்பதால் இல்லையா இந்த ஊர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலிருந்து உங்களுக்கே தெரியாமல் பல்வேறு ஆடிப்பெருந்தகைகள் உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாணவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்ததை போன்று அல்லாஹ் உங்கள் ஊரை தேர்ந்தெடுப்பானாக. கிளியனூருக்கு எல்லா வளங்களையும் ரப்பல் ஆலமீன் நிறைவாக கொட்டி தந்திடுவானாக. தேவருந்தூர் தாஜுத்தீன் ஆதி அழகாக பாடினார்களே, அத்துணை வளங்களும் உங்களுக்கு உண்டு. ஆக நிர்வாகிகள் பாராட்டுக்குரியவர்கள். இரண்டாவதாக பெற்றோர்களை சொல்லுவேன். நீங்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவை அவர்கள் தாயார் உம்மு சுலைம் அனுப்பியதை போல் அனுப்பி இருக்கிறீர்கள். உம்மு சுலைம் தன் மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவை தெரிந்தெடுத்து ஆசிரியரிடத்திலே பெருமானாரிடத்திலே அனுப்பினார்கள். அதனால் மற்றவர்களுக்கு கிடைக்காத வளம் அவர்களுக்கு கிடைத்தது. எல்லா தோட்டத்திலும் பேரித்தம்பழம் வருடத்திற்கு ஒரு விளைச்சல் என்றால் அனஸ் ரலியல்லாஹுவின் தோட்டத்தில் 2 விளைச்சல்கள் இருக்கும். காரணம் பெருமானாரிடத்திலே படித்தது மார்க்கம். அப்ப உலகத்தோடு கூடிய மார்க்க கல்வி யார் பெறுகிறார்களோ பன்மடங்கு சிறப்பை பெறுவார்கள். அதற்காக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். மார்க்கம் தெரிந்துவிட்டால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே. மார்க்கம் இவர்களுக்கு வந்துவிட்டால் பெரும் பாவங்கள் 7 பாவங்கள் அறவே இருக்கார். மார்க்கம் இல்லாமல் உலக கல்வியை கொடுக்கிற போது பெற்றோர்களே நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். பையன் வெளிநாட்டுல வேலையில இருக்கிறாரு, இங்க பெருமையா சொல்லிக்கிறோம். ஆஸ்திரேலியால என் பையன் இருக்கிறான், ஜப்பான்ல என் பையன் இருக்கிறான், யுஎஸ்ல என் பையன் இருக்கிறான். 70 வயது 80 வயதை தாண்டுகிற போது பெற்றோர்களுக்கு பணி செய்வதற்கு ஆள் இல்லை. கண்ணெல்லாம் பிள்ளைகளை தேடுகிறது, பேரர்களை தேடுகிறது, ஆனாலும் ஆள் இல்லை. அங்கிருந்து ஒரு போட்டோவை பார்க்கிறதுலேயே வாழ்க்கையை ஒட்டிக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே எந்த ஆளுமும் தன்னுடைய தாய் தகப்பனை ஒதுக்கியதாக வரலாறே இல்லை. தாய் தகப்பனை ஒதுக்கி நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், பணத்தை மட்டும் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற ஆளுங்கள் சமூகத்தில் இல்லை. தெரிந்து அனுப்பி இருக்கிற தாய்மார்கள் பாக்கியசாலிகள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இங்கே அனுப்புங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளும் டாக்டரை அனுப்புகிறது, வெளியே இன்ஜினியரை அனுப்புகிறது, வக்கீலை அனுப்புகிறது. ஆனால் இந்த கல்லூரி இருக்கிறது மனிதர்களை அனுப்புகிறது, மனிதர்களை உருவாக்குகிற ஃபேக்டரி.
இந்த ஃபேக்டரி இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை. அதனால காரணம் என்ன தெரியுமா? இந்த கஷ்டத்தோடு இந்த ஆளுங்கள் சாதாரணமாக உருவாக்குவதில்லை. தமிழர்கள் சில பேர்கள் தமிழிலே உதாரணம் சொல்லுவார்கள், ஒப்பீடு காட்டுவார்கள். எண்ணெயும் தண்ணியும் பேசிக் கொண்டதாம். எண்ணெயும் தண்ணியும். அப்ப தண்ணி சொல்லுச்சா எண்ணெயை பார்த்து, எனக்கு மேல ஒன்ன ஊத்துனாலும் உனக்கு மேல எண்ணெய் ஊத்துனாலும் நீ தானே மேல இருக்கிற, என்னதான் மேல இருக்க. என்ன காரணம்? அப்ப எண்ணெய் சொன்னதாம், நான் தென்னையாக தேங்காயாக மரத்தின் உச்சத்தில் இருந்து அதை புடுங்கி என்னை சூரியனிலே காய வைத்து செக்கிலே போட்டு ஆட்டி புளி புளி என்று புரிந்தார்கள். அதனால் நான் உயர்ந்திருக்கிறேன். 7 ஆண்டு காலம் புளியப்பட்டவர்கள் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். 7 ஆண்டு காலம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அப்ப உயர்வை உருவாக்கி தந்த தாய்மார்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். மூன்றாவதாக ஆசிரியர்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாட புத்தகம். உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர்கள் கைருக்கும் அல்லமல் குர்ஆன வ அல்லமா. ஆசிரியருக்கு உதாரணத்தை அழகாக ரஸ்தானாவிலே சாஹிபே ரஸ்தானா சொல்லுகிறார். ஆசிரியர்கள் மரத்தை போன்றவர்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கிற அல் குர்ஆன் மலையை போன்றது. மரத்திற்கும் பெய்கிற மழைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. மழை இருந்தால்தான் மரம் செழிக்கும். குர்ஆன் என்ற மலையை பெற்று சமூகத்திற்கு செழிப்பை கொடுத்த ஆளும் பெருந்தகைகள். அன்புக்குரியவர்களை பாக்கியசாலிகள். இந்த மரங்கள் இவர்களை உருவாக்கிய ஆளுங்களை நான் மரம் என்று சித்தரிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? மரங்கள் தான் பறவைகளின் சரணாலயம். மரங்கள் தான் பறவைகளின் சரணாலயம், மாணவர்களின் சரணாலயம் ஆசிரியர்கள். என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருந்தகை ஹஜ்ரத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சனது கொடுத்து அற்புதமான அந்த அவர்களின் கையில் சனதை பெறுவதற்கு வாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு எல்லா வளங்களையும் தந்திடுவானாக. அன்பிற்குரியவர்களே, ஆசிரியர்கள் மரம், பழந்தரம் மரம். பல பறவைகள் தோரங்குறிச்சியில இருந்து முன்னாடி பார்த்தா தோரங்குறிச்சி ஜமாத்தே உட்கார்ந்து ஒரு பெரிய ஊரையே அழைத்து வந்திருக்கிறார்கள் இல்லையா? எதற்காக? இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு செல்வதற்காக. கிளியனூருக்கு பழம் இல்லையா? மரத்திலே பழம் இருக்கிறது, நம் பறவையை அனுப்பலாம் என்று அனுப்பி பக்குவமாய் உண்டிருக்கிறார்கள். மரம் பல பேர்களுக்கு நிழல் தரும். இதை போன்றுதான் நரக நெருப்பிலிருந்து நிழல் தருகிற மரம் எங்கள் ஆசிரியர்கள். இவர்களிடத்திலே படிக்கிறோம், நரக நெருப்பிலிருந்து காக்கும் வழியை கற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். யார் தெரியுமா? அற்புதமான மோடி மரம். மரத்தில் உறுதி வேரை வைத்திருக்கிறது. வேர் நல்லா இருந்துச்சுன்னா மரம் நல்லா இருக்கும். எங்கள் வேர், எங்கள் ஆசிரியர் என்ற மரத்தின் வேர் எங்கு முடிகிறது தெரியுமா? பெருமானாரில் போய் முடிகிறது. அந்த வேரின் தொடர் உலகத்தில் எந்த கல்விக்கும் எந்த ஆசிரியருக்கும் இப்படி ஒரு மதிப்பு கிடையாது. ரசூல் வரை தொடர்பு கொண்ட தொடர் மரம். அல்லாஹ் அக்பர் இல்லையா? அன்புக்குரியவர்களே, மரம் பகலில் வளரும், வேர் இரவில் வளரும். ஆசிரியர்கள் பகலில் மாணவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள், இரவில் தன்னை ரப்போடு வளர்த்துக் கொள்வார்கள். தகத்தத்தில் எழுந்து இல்லையா இந்த மாணவர்களுக்காக. நாமக்கல்ல ஒரு ஆசிரியர், அவருக்கு பக்கத்தில், அவருக்கு பேர் குருசாமி, அந்த பேரிலேயே ஒரு ஊர் வச்சிருக்கிறார், குருசாமி பாளையம். ஏன் தெரியுமா? 300 மாணவர்கள் ஒன்று சேர்த்து ஆசிரியருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற போது சொல்லப்பட்டது, அவர் எப்பொழுதுமே 10 மணிக்கு வந்து 5 மணிக்கு செல்லுகிற சராசரி ஆசிரியர் அல்ல, 7 மணிக்கு வந்து இரவு 8 மணிக்கு செல்லுவார். படிக்காத மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். அந்த ஆசிரியர்கிட்ட போய் மாணவர்கள் எல்லாம் வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார்களே, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது, நான் ஒரு நாளும் அவர்களை மாணவரால் பார்த்ததில்லை, அவர்களெல்லாம் என் பிள்ளைகள். பிள்ளைகள் தானே ஆசிரியர்களுக்கு, பிள்ளைகள் தானே பெற்றோருக்கு வீடு வாங்கி தருவார்கள். அதனால் என் பிள்ளைகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆசிரியருக்கு. ஆனால் அரபு கல்லூரியிலே ஓதி கொடுக்கிற எல்லா ஆசிரியர்களும் காலை சுபுகளிலிருந்து படுக்கிற வரை இந்த மாணவர்களோடு இருக்கிறார்களே, இவர்கள்
இவர்களின் தியானம் பாராட்டத்தக்கது இல்லையா? காலை சுபையிலிருந்து அல்லாஹு அக்பர். மரம் குறைவாக பெற்று நிறைவாக தரும். இவர்களும் அப்படித்தான். ஆசிரியர்களின் ஊதியத்தை கேட்டீங்கன்னாக்கா அதற்கு யானத்தை சொல்லுவாங்க, அதை நான் இங்க சொல்லல. அப்ப அன்புக்குரியவர்களே, நிறைவாக இல்லை குறைவாக பெற்று நிறைவாக பலன் பெறுகிற ஆசிரியர் பெருந்தகைகள் வீட்டிருக்கிறார்கள். மரத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, சந்தன மரம் உரச உரச வாசம் பெறும். ஆளின் பெருந்தகைகள் உடன் இருக்க இருக்க வாசம் தருவார்கள். இந்த ஆசிரியர்களிடத்திலிருந்து வருகிற கல்வி வேதநூல் அல்-குர்ஆன், அழியாத அல்-குர்ஆன் இவர்களிடத்திலிருந்து சமூகத்திற்கு செல்கிறது. இந்த அல்-குர்ஆன் மழைக்கு ஒப்பானது. மழை தண்ணீர் இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. குர்ஆன் இல்லாமல் உள்ளங்கள் உயிர் வாழ முடியாது. உள்ள அமைதியை இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. காசு பணத்துலதான் அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். சத்தியமாக அல்லாஹ் காசுக்குள்ளே, பணத்திற்குள்ளே, பொருளாதாரத்திற்குள்ளே நிம்மதியை வைக்கவே இல்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். குர்ஆனிலேயும் திக்ரிலேயும் அதை சார்ந்த கல்வியிலும் தான் நிம்மதி இருக்கிறது. சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார். எப்பயுமே பேசுறதெல்லாம் எல்லாம் நான் அடையாறுல ஒரு 4 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், பெசன்ட் நகர்ல ஒரு 3 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு 5 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். அதை நான் சொல்ல மாட்டேன், ஒரு 5 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். இப்படியே வரிசையா சொல்லுவார். ஒரு நாள், அஜயா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த இடமும் உங்களை பார்த்து சொல்லுமே, நான் தான் உங்க தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் தான் உங்க அத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் தான் உங்களையும் வாங்கி போட போறேன். எதற்காக? காசு பணம் என்பது அன்பிற்குரியவர்களே உலகத்தில் ஒரு நாளும் நிம்மதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை சொல்லுகிறார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்திலே செல்லுகிற போது ஒரு குச்சியை குத்திக் கொண்டே செல்லுகிறார்கள். ஒரு இடத்துல டன் டன் சத்தம் வருது. என்னன்னு தோண்டி பார்த்தா ஒரு சின்ன குடம், அதற்குள் முழுவதும் தங்க காசு. நாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா, சந்தோஷப்படுவோம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் யா கத்லா உர்ரிகைனி, கொலகார பாவியே, உன்னை நான் தொடவே மாட்டேன். எதை பார்த்து? தங்கத்தை. கொலகார பாவியை தொடவே மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆள் வந்தான், பார்த்தா தங்க குடம், தங்க காசு. எவ்வளவு சந்தோஷம்! ஆஹா என்று எடுக்க போனா இன்னொருத்த பார்த்தான், நானும் பார்த்துட்டேன். அதனால பிரிச்சுக்குவோம், சரிசமமா பிரிச்சுக்குவோம். சரின்னு தங்க காசை பிரிச்சாச்சு. பிரிச்சு முடிச்ச உள்ள அப்ப அந்த குடம் நம்மால சொன்னா, மாப்பிள்ள முதல்ல பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வா, குடத்தை பத்தி பேசலாம். நான் சாப்பாடு வாங்கி போக நீ குடத்தை ஆட்ட போட்டுருவ, அந்த வேலையெல்லாம் வேணாம், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. சரி, அதனால என்ன, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். அதற்கு இடையிலே இவன் மூளை வேலை செய்கிறது. வேகமாக ஒரு மரக்கட்டையை எடுத்து கூர்மையாக்கி உணவை வைக்கிற போது ஒரே ஒரு காலி பண்ணிட்டான். தங்க குடம், எல்லா காசும் இவனுக்கு சொந்தம். பசி, சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று உணவை எடுத்து சாப்பிட்டான். இவனும் செத்து போயிட்டான். காரணம், வர்ற வழியில அவன் விஷத்தை கலந்து கொண்டு விட்டான். இப்ப தங்க காசும் குடமும் அப்படியே இருக்கிறது. மாலை நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், யா கத்லா, கொலகார பாவியே, அதற்குள் 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டியா? 2 பேர் காரி. காசு பணம் வருவதற்கு முன்னால் நம் குடும்பத்தில் இருந்த நிம்மதி இன்றைக்கு இருக்கிறதா? பொருளாதாரம் வருவதற்கு முன்னால் இருந்த ஒற்றுமை, சந்தோஷம், அமைதி, அன்பு இல்லை. காசு பணத்தால் நிம்மதி இல்லை. குர்ஆனில் தான் நிம்மதி இருக்கிறது. குர்ஆன் பெய்கிற மழைக்கு ஒப்பானது. பெய்யும் மழையை கைகொண்டு தடுக்க முடியாது. குர்ஆனின் வளர்ச்சியையும் உலகத்தில் தடுப்பவர்கள் யாரும் கிடையாது. குர்ஆனை தடுக்க முடியுமா? உலகத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் குர்ஆனின் வளர்ச்சி, இஸ்லாத்தின் வளர்ச்சியை முடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஃபைசி, புள்ளி இல்லாத எழுத்துக்களில் கவிதை எழுதுகிற ஃபைசி, இன்ன பல கோடி கொடுத்து எழுத சொன்னார்கள். ஒரு 3 ஆயத்து இது மாதிரி எழுதிருங்க. ஃபைசி, புள்ளி இல்லாத எழுத்துக்கள்,
பாவ பயன்படுத்தவே மாட்டார். ஒரு புள்ளி இருக்கு, ரெண்டு புள்ளி பக்கத்திலே போக மாட்டார். அப்ப 3 புள்ளி எடுத்து அவருக்கு ஆகவே ஆகாது இல்லையா? விளக்கம் எழுதுகிறார் பைசி. பல கோடியை கொடுத்தவுடன் அப்படியே சூறாவை எடுத்துட்டு சூறாவை அப்படியே எழுதினாரு. எழுதிட்டு என்ன எழுதினார் தெரியுமா? லா ஹத்தலி மஹாமிதிஹி வலா அத்தலி மகாரிமிஹி மாஉன் லா சாஹிலதா. இந்த இன்னா ஆத்தீனாவை புகழ்வதற்கு எல்லை இல்லை. இதில் இருக்கிற நற்குணங்களை எண்ணி முடிக்க முடியாது. இந்த இன்னா ஆத்தீனா கரையில்லா கடல், கரையில்லா கடல். அந்த கரையில்லா கடலை தான் படித்திருக்கிறார்கள் இல்லையா? பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பட்டம் பறக்க வேண்டுமானால் அதற்கு நூல் தேவை, குர்ஆன் என்ற நூல் தேவை. இவர்களின் பட்டமும் பறக்க வேண்டுமானால் குர்ஆனின் தொடர்பு இல்லாமல் இவர்களுக்கு உயர்வில்லை. இதே அந்த மழைத்துளி, கொஞ்சம் கொஞ்சமாய் மழைத்துளிகளின் எண்ணிக்கையை யாராவது அறிந்ததுண்டா? ஒரு ஊர்ல மழை பெய்து எத்தனை துளி விழுந்துச்சு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை போலதான் குர்ஆனின் கல்வி ஞானத்தை உலகத்தில் அளந்து சொன்னவர்கள் யாரும் கிடையாது. எல்லா துறைகளும் அடங்கிய ஒரு அற்புதமான மாளிகோள் உங்கள் கையிலே ஆலிம் பெருந்தகைகளே வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். மழை மொத்தமாக பெய்தால் அழித்துவிடும் சமூகத்தை. அதை போன்றுதான் குர்ஆன் மொத்தமாக இறங்கினால் சமூகம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் 23 ஆண்டுகள் சன்னம் சன்னமாய் இறக்கினார். மழை இறந்து போன பூமியை ஹயாத்தாக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா பூமிக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக, கொடியாக, மரமாக இந்த மழை உருவாக்கிவிடும். இதை போன்றுதான் நீங்கள் அல் குர்ஆனை பெற்றிருக்கிறீர்கள். சமூகத்திற்கு செல்லுகிற போது நிறைய இதயங்கள் உடைந்து போயிருக்கிறது. உடைந்த இதயங்களுக்கு மருந்து கொடுப்பவர்களாய் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆன்லைன் வந்ததற்கு பிறகு ஆளுங்களுக்கான தேவையே இல்லை என்ற சூழல் எழுந்திருக்கிறது. அதனால என்ன செஞ்சு தந்துறீங்களா? மாதா பிதா குரு தெய்வம் என்பதை மாற்றிவிட்டான். மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று ஆக்கப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப 4 இமாம்கள் யாருக்கும் தெரிவதில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லா. அவர் ரஹ்மத்துல்லாவா லானத்துல்லாவா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மாதிரி தான். எதுவும் நாம் சொல்லிவிட முடியாது அன்புக்குரியவர்களே. அப்ப மழை துளியை போல இறந்தவர்களை ஹயாத்தாக்குவதை போல, மழை துளி இறந்த பூமியை ஹயாத்தாக்குவதை போல நிறைய இதயங்களை நீங்கள் ஹயாத்தாக்க வேண்டி இருக்கிறது. மழை துளி வெள்ளமாய் மாறுகிறது, ஆராய் ஓடுகிறது. நீச்சு தெரிந்தவர்கள் தான் அதற்குள் மூழ்க வேண்டும். இதை போன்றுதான் குர்ஆன் கற்றவர்களுக்குத்தான் குர்ஆனை பற்றி தெரியும். கற்காமல் எல்லாம் எனக்கு தெரியும் என்று மூழ்கினால் மூர்ச்சியாகி போவான். அதைத்தான் ஏகே ஹஜ்ரத் அவர்கள் அற்புதமாய் நயவஞ்சகர் என்றே பேசிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? நிறைய பேர்கள் குர்ஆனே தெரியாமல் எல்லா ஞானமும் எங்களுக்கு வந்துவிட்டது என்று பேசுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீர் நெருப்பை அணைக்கும், குர்ஆன் நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கும். ஒரு ஹாஃபில் 10 நரகவாசிகளை விடுதலை செய்வார் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி பஞ்சத்தை தீர்ப்பது தண்ணி இல்லைன்னா பஞ்சம் வந்துடும். குர்ஆன் இல்லை என்று சொன்னால் பஞ்சம் வந்துவிடும். ஆன்மீக பஞ்சம் இன்றைக்கு சமூகத்தில் அதிகரித்திருக்கிறது. சரியாக குழந்தை வளர்ப்பு இல்லை. என்ன காரணம்? குழந்தைக்கு குர்ஆன் தருவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் கதை சொல்லி வளர்ப்பார்கள். இன்றைக்கு கதை சொல்லுகிற பெற்றோர்கள் இல்லை. அதனால் சிங்கமும் புலியும் நரியும் கரடியும் இவனுக்கு கதை சொல்கிறது. கேம்ல அதனால சிங்கத்தை பிடிக்குது, நரிய பிடிக்குது, பக்கத்தில் இருக்கிற அம்மாவை பிடிக்கல. இன்றைய வளரும் குழந்தைகளின் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆன்மீக பஞ்சத்தை நீக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து அல் குர்ஆன். இதைத்தான் இந்த மதரசா போதிக்கிறது. நிறைவாக மாணவர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லினார். நிறைவுக்கு வருகிறேன். மாணவ கண்மணிகளே, சமூகத்திற்கு செல்ல போகிறீர்கள். உலகம் வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் இந்தியாவின் போக்கு மிக வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு முகங்களை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் எப்படி அணுக வேண்டும் தெரியுமா? நளினமாய் அணுக வேண்டும். உங்கள் கடினத்தை போன வேகத்துல தண்ணீர்
தண்ணீர், மென்மையான தண்ணீர் பல ஆண்டு காலமாக அடித்து 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 அது பாறையையே, சொரசொரப்பான பாறையையே மாற்றி விடுகிறது. இதை போன்றுதான் ஆளும் பெருந்தகைகளை சமூகத்திற்கு மென்மையாய் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். அல்லாம சாதி சக்கராத் ஹால்ல இருக்கிற 85 வயசு போய் ஒருத்தர் கேட்டாரு, நான் எப்படி வாழ்றதுன்னு. சாதி வாயை திறந்து காட்டி என் வாய் மாதிரி வாழ்ந்து போட்டான். என் வாய் மாதிரி வாய் மாதிரி வாழ்ந்து கொண்ட வாழலாம், வாய் மாதிரி வாழ்ந்து கொண்ட நீங்க சொல்றதே புரியல. சாதி சொன்னாங்களா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கீல? ஆமா பார்த்திருக்கிறேன். அப்ப என்னுடைய முகம் எப்படி இருந்துச்சு? பல்லு அவ்வளவு அழகான பற்கள், சிரிச்ச கண்ணத்துல குழி விடும். ஏகே அதிரத்தை அப்படித்தான் இருந்தாங்க இல்லையா? கண்ணத்துல சிரிச்சா குழி விடும், அவ்வளவு அழகான பற்கள். அப்ப சாதி கேட்டாங்களா, இப்ப அந்த பல்லு இருக்கான்னு கேட்டாங்களாம். இல்ல, ஆனா அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பல்லுக்கு பக்கத்துல ஒரு நாக்கு இருந்துச்சு, அந்த நாக்கு இப்ப இருக்கான்னு கேட்டாங்களாம். அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு. சரி, சாதி சொன்னார்கள், கடினமான பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாவு அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. கடினம் என்றைக்கும் காணாமல் போகும், மென்மை என்றைக்கும் வாழும். மென்மையோடு சமூகத்திற்கு செல்லுவோம், நாமும் வாழ்ந்து சமூகத்தையும் வாழ வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாவை பொருத்திக் கொள்வானாக. கியாமத் வரை இந்த மதரசாவை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்திற்கு நல்ல பலன்களை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.